வணக்கம். சினி மினிமுனி. சேலத்தில் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் காட்சிக்காக சென்னையில் இருந்து கடற்கரையில் இருக்கக்கூடிய மண் இருக்குல்ல, சாண்ட், இதை லாரியில் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அங்கு காட்சி படமாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலை நீங்கள் தெரியக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எப்போது? 1950ஆம் ஆண்டு திரைக்கு வந்த பொன்முடி, அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பொன்முடி திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ். இந்த படத்தினுடைய இயக்குனர் அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்த எல்லிஸ் ஆர் டங்கன். அவர் இந்த திரைப்படத்தை மிக அருமையாக இயக்கி மகத்தான வெற்றியை பொன்முடி திரைப்படம் பெற்றது. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் பி.வி. நரசிம்ம பாரதி. கதாநாயகியாக நடித்தவர் மாதுரி தேவி. இவங்க ரெண்டு பேரையும் கதாநாயகியாக போட்டாச்சு. ஒரு பாடல் காட்சி படமாக்கணும். அப்படி வரும்போது எல்லிஸ் ஆர் டங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடற்கரையில் இடம்பெறுவதைப் போல இந்த படத்தினுடைய டூயட் காட்சி, கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல், அப்படிப்பட்ட மணல் சேலத்தில் இல்லை, சென்னையில் தான் இருக்குது. சேலத்தில் தான் இந்த காட்சி படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சேலத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ இருக்குது. இதற்காக சென்னைக்கு கொண்டு போய் அங்கே படப்பிடிப்பு நடத்த முடியாது. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை இங்கே கொண்டு வாங்க, பாடல் காட்சியை படமாக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உண்மையாகவே சென்னை கடற்கரையிலிருந்து மணல் சேலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு பிறகு அந்த பாடல் காட்சி அங்கு படமாக்கப்பட்டு இருக்கிறது. அப்புறம் படம் திரைக்கு வந்த பிறகு எல்லிஸ் ஆர் டங்கன் அமெரிக்கன் டைரக்டர் அப்படின்றதுனால அவர் ஆங்கில படங்களில் இருக்கிற மாதிரி நெருக்கமான காதல் காட்சிகள் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு எடுத்தார். அப்படின்போது வல்கராக இருக்குது, ஆபாசமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் ரசிகர்கள் கூறியிருக்கிறார்கள், பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. இந்த பொன்முடி திரைப்படத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு புதிய தகவலும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, எதிர்பாராத முத்தம் அப்படின்ற பேரில் பாரதிதாசன் எழுதிய ஒரு நூல். அந்த நூலை வாசித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான டி.ஆர். சுந்தரம் அந்த நூலால் கவரப்பட்டு அந்த நூலை திரைப்படமாக எடுத்தால் என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி உருவான திரைப்படம்தான் பொன்முடி. அதற்கு பிறகு எல்லிஸ் ஆர் டங்கனை டைரக்டராக போட்டாச்சு. இந்த படத்தினோட கதாநாயகனாக யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகராக பி.வி. நரசிம்ம பாரதி இருந்தார். இந்த நரசிம்ம பாரதி யார் அப்படின்னா, இவர் மதுரையைச் சேர்ந்தவர், சௌராஷ்டிர ஜாதியைச் சேர்ந்தவர். அங்கே அவருடைய வேலை என்ன அப்படின்னா, நாடகங்களில் நடிக்கிறது. நடித்தது போக மீதி நேரம் இருக்குல்ல, அந்த மீதி நேரங்களில் அந்த காலத்தில் சைலண்ட் மூவிஸ்ன்னு இருக்கும்ல, சைலண்ட் மூவிஸ் திரையில் ஓடிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இவர் அந்த திரையில் அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்களை இவர் வசனமெல்லாம் இவரே சொல்லணும், அந்த கதையெல்லாம் இவங்களே வர்ணிக்கணும். அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. சைலண்ட் மூவி, ஊமை படங்கள் இருந்த காலகட்டத்தில் படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வர்ணனை, கமெண்டரின்னு இருக்குல்ல, அதை யாராவது ஒரு ஆள் பண்ணணும். இந்த பி.வி. நரசிம்ம பாரதி அந்த காரியத்தை தான் செய்திருக்கிறார். இவர் இந்த படங்களை பற்றி வர்ணனை அப்படின்றது திரையரங்கில் இவர் பண்ணி அப்படின்ற தியேட்டரில் பண்ணுறாருல, பண்ணால் அவருக்கு 2 அணாக்கள் அப்படி சொல்லுங்கள். 1 அணானா 6 பைசா, 12 பைசா அந்த காலத்தில். 2 அணா இவருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பேர் நரசிம்மன். பாரதி அப்படின்றது என்னென்னா, இவர் பாரதியார் வேடத்தில் நாடகத்தில் நடித்ததால் தன்னுடைய பெயர் கூட பாரதின்ற பேரை சேர்த்துக்கிட்டு நரசிம்ம பாரதி அப்படின்னு வச்சுக்கிட்டார். இவர் நாரதராக, கிருஷ்ணராக, ராமராக இப்படி பல கதாபாத்திரங்களில் நாடகங்களில் நடித்திருக்கிறார். ஒய்.வி. ராவ் இயக்கிய பக்த மீரா அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நரசிம்ம பாரதி நடித்திருக்கிறார். அதற்கு பிறகு சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கிய வால்மீகி திரைப்படத்தில் குறிப்பிடத்தகுந்த பாத்திரத்தில் இவர் நடித்திருக்கிறார். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்.டி. ராமராவ், எம்.ஜி. ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் படங்களில் நடித்த நடிகர்
நரசிம்ம பாரதி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இருக்குங்களா, நீங்கள் நரசிம்ம பாரதின்ற ஒரு பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரசிம்ம பாரதின்ற ஒரு கதாநாயகன் தமிழ் பட உலகில் நடித்திருக்கிறார். பல படங்களில் நடித்திருக்கிறார். பல மகத்தான வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார். அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 9 திரைப்படங்களில் கதாநாயகனாக நரசிம்ம பாரதி நடித்திருக்கிறார். 16 திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் இவர் நடித்திருக்கிறார். 1923ஆம் ஆண்டில் பிறந்த பி.வி. நரசிம்ம பாரதி 1978ஆம் ஆண்டில் இந்த மண்ணிடம் இருந்து விடைபெற்று சென்று விட்டார். 100 ஆண்டுகள், அவர் பிறந்த வருஷத்துலேருந்து பார்த்தா 100 வருஷம் தாண்டிடுச்சு. உயிரோடு இருந்திருந்தார்னா அவரோட வயசு 102 வயசு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் பட உலகில் கதாநாயகனாக வலம் வந்த நரசிம்ம பாரதி என்ற நடிகரை பற்றி நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை நான் இங்கு கூறுகிறேன்.